Hi, hello dear students. 12th standard mathematics chapter 2 complex number. So exercise 2.5 second question தான் பார்க்க போறோம். Yes. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. For any two complex number z1 and z2 such that z1 equal to 1, z2 equal to 1 அப்படி கொடுத்திருக்காங்க. And z1 z2 multiply பண்ணா கண்டிப்பா இது -1 க்கு ஈக்குவலா இருக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க. Then show that z1 z2 by 1 plus z1 z2 is real number. எப்போ நம்ம வந்து ரியல் நம்பர்னு சொல்லுவோம், கொடுத்திருக்கிறத z ன்னு எடுத்துப்போம், z க்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்க சொல்ல அதே z கிடைச்சுன்னா அதை வந்து நம்ம ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப கொடுத்திருக்கிறது என்ன பண்ண போறோம், நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்க போறோம். சோ கொடுத்திருக்கிறது அப்படியே எடுத்து எழுதி ஓல் காம்ப்ளிமெண்ட் போட்டுருக்கோம் சார், வேற எதுவுமே பண்ணுங்க. ஃபைன். சோ ஓல் காம்ப்ளிமெண்ட் நம்ம கண்டிப்பா பிரிச்சிடலாம் தெரியும். அது அடிஷன் இருந்தாலும் சரி, சப்ட்ராக்ஷன் இருந்தாலும் சரி, மல்டிப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, டிவிஷன்ல இருந்தாலும் சரி, ஓல் காம்ப்ளிமெண்ட் இருந்துச்சுன்னா இண்டிவிஜுவலா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாங்களா? அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட், அதுதான் அடுத்த ஸ்டெப். ஓகேங்களா? எஸ். அப்ப நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். எஸ். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? z1 plus z2 whole complement divided by 1 plus z1 z2 whole complement. தனித்தனி பிரிச்சு வச்சுங்களா? எஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறோம். ஓகேங்களா? பாருங்க, பிளஸ்ல ஹோல் காம்ப்ளிமெண்ட் இருக்கு, அப்ப தனித்தனி எழுதிக்கலாங்களா? z1 complement plus z2 complement divided by இது பிரிச்சு எழுதிக்கலாம் 1 complement plus z1 z2 complement. அகைன் நீங்க பாருங்க, மல்டிப்ளிகேஷன்ல ஹோல் காம்ப்ளிமெண்ட் இருக்கு, அதையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க போறோம். அப்போ நியூமரேட்டர் நோ சேஞ்ச், z1 complement plus z2 complement divided by 1 complement. 1 complement 1 தான், சரிங்களா? எஸ். சோ இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ z1 complement z2 complement. ஓகேங்களா? எஸ். சோ இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு போறோம். ஓகேங்களா? எஸ். என்ன சார் ப்ராப்பர்ட்டி? பாருங்க, z1 காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு இருந்துச்சு, அதை 1 by z1 அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா? z2 காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா 1 by z2 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? எஸ், புரியும் அப்படின்னு எழுதிக்கலாம். சோ அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, இதுக்கு z1 காம்ப்ளிமெண்டா, சோ அந்த ரூல் யூஸ் பண்ணோம்னா எப்படி வரும், இது 1 by z1 plus இது எப்படி வரும், 1 by z2 divided by இது 1 plus z1 complement. So 1 by z1 z2 complement 1 by z2 அப்படின்னு வரும். கிளியரா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம், நெக்ஸ்ட் வந்து நம்ம LCM எடுக்க போறோம், which means கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? சோ அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி இதை மல்டிபிள் பண்ணி எழுத போறோம். எழுதிடலாங்களா? சோ அப்ப இந்த z2 இங்க வந்துருமா, z2 பிளஸ் இந்த z1 அங்க போயிடுமா, z1 ஓகே, கொஞ்சம் மேல எடுத்துக்கிறேன், டிவைடட் பை z1 z2. ஓகேங்களா? டிவைடட் பை இந்த ஈக்குவல் இங்க போட்டுக்கிறேன். எஸ், டிவைடட் பை. சோ அப்ப இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண போறோம், டினாமினேட்டர்ல 1 இருக்கிறதா மீனிங், சரிங்களா? எஸ். சோ அப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம், அகைன் கிராஸ் மல்டிபிள் பண்ண போறோம். சோ அப்ப இந்த z1 z2 இங்க வந்துருங்களா, z1 z2 பிளஸ் இந்த 1 அங்க போயிடுங்களா, டிவைடட் பை. சோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கும், z1 z2 தான் கிடைக்கும். Now z1 z2 கேன்சல் பண்ணிடலாமா? எஸ், கேன்சல் பண்ணலாம். அப்ப ரிமைனிங் நமக்கு என்ன சார் இருக்கு, z1 plus z2 divided by z1 z2 plus 1 அப்படின்னு இருக்கு, சரிங்களா? எஸ், கரெக்ட் தானே? சோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. எஸ், இதுதானே? எஸ். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்க எழுதிக்கிறோம் பாருங்க, மேல என்ன இருக்கு, z2 plus z1 இருக்கு. z2 plus z1 z1 plus z2 ரெண்டும் ஒண்ணு தானே, z1 plus z2 அப்படின்னு மாத்தி எழுதிக்கிறேன். இங்க z1 z2 plus 1 இருக்கு, அதை நான் மாத்தி எழுதிக்கிறேன், 1 plus z1 z2 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரி, ஏன் சார் அப்படி எழுதுறீங்க, அப்படி எழுதுதால என்ன சார் அப்படின்னா, இப்ப எழுதுதால என்னன்னா, ஆக்சுவலா இது எந்த வேல்யூ பாருங்க, z1 z2 by 1 plus z1 z2 என்ன வேல்யூ, z வேல்யூ. சோ அப்ப இது வந்து என்ன, z வேல்யூ. ஆக்சுவலா நம்ம என்ன எடுத்திருக்கோம், காம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்கோம். சோ அப்ப நம்ம z க்கு காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல, நம்ம என்னவே வந்திருக்கு, ஃபைனலா z ஏ வந்திருக்கு. சோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸி தானே, ரொம்ப ஈஸி. இதுல என்ன இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? வெரி ஈஸி, பொறுமையா பாருங்க, கண்டிப்பா சூப்பரா புரியும். இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க பண்ற சப்போர்ட்ல தான் சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்றேங்க, உங்க கணக்கு ஷேர் பண்றேங்க. தேங்க்யூ டு ஆல், பை பை.